கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 79வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்துவோமா தேவஜனமே. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கும் நீங்கள் தூரமானவர்கள் அல்ல. உங்கள் பிரச்சனைகள் தூரமானது அல்ல, உங்கள் வியாதிகள் தூரமானது அல்ல, உங்கள் பலவீனங்களும் தூரமானது அல்ல. ஆண்டு சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க தேவச்சனமே. எப்படி ஒரு டாக்டரிடம் செல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த சிக்னஸ் இருக்குதுன்னு எப்படி சொல்லுகிறீங்களோ, உன்னதமான அந்த தெய்வன் பரம வைத்தியர் எந்த காரியங்களையும் காயம் கட்டுகிறவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் காரியம் இப்படி இருக்குப்பா, இந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்துங்கப்பா, இந்த புறக்கணிக்கப்பட்ட கல்லாகி என்னை எடுத்து நிறுத்துங்கப்பான்னு ஆண்டு சமூகத்தில் கேட்டு பாருங்க. தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லா மாறினது போல, ஆம் தேவஜனமே, உடைக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் எந்த நிலைமையில இப்போ ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்களை குறித்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எந்த வார்த்தை தேவை, உங்களை நடத்த போகிற ஜீவனுள்ள தீர்க்க தரிசன வார்த்தை எது வந்து அவங்க ஆத்துமால விடுதலை உண்டாகும், எது உங்களுக்கு தாகத்தை தீர்க்கும் என்று எல்லாம் அறிந்த ஆண்டவர் உங்க மத்தியில இருக்கிறார், நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆம் தேவஜனமே, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய ஆவியானவர் அன்று அந்த அலங்கோலமான காரியங்கள் மேலே அசைவாடி கொண்டிருந்தார், அந்த வெறுமையான விஷயங்கள் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே மாற்றங்கள் உருவாக தொடங்கினது. இதை ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். எப்படி ஒரு கோழி முட்டைகள் மேலே காத்து இருக்கிறதோ, ஒரு 21 நாள் ஒரு இன்குபேஷன் ப்ராசஸ்க்காக, அந்த அடை வைக்கிற ப்ராசஸ்க்காக அது 21 நாள் காத்திருக்கிறது. அதற்கு பின்பதாக சில விளைவுகள், மாற்றங்கள், சில உற்பத்திகளை பார்க்க முடிகிறது. சில குட்டி கோழிகள் எல்லாம் அழகாக முட்டையிலிருந்து பொறித்து வெளியே வருகிறது போல, தெய்வச்சனமே, இந்த நாட்களில், இந்த ஜெப நாட்களில் நீங்கள் எதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஜெப குறிப்பு மேலே அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடாமல் ஒரு விடுதலை கூட இல்லை தேவச்சனமே. ஆம் தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் இவான்ஸ் ரோபர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன தம்பி, அவர் இந்த கரிக்கொட்டைகள் உள்ள கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தேவ மனிதனை ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். அவர் ஒரு சிறுவனாய் ஒரு தொழில் தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வரும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் இந்த மாற்றங்கள் நடக்கலன்னு அவர் யோசித்து பார்க்கும் பொழுது, தேவஜனமே, ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு முன்பதாக ஜெபம் அங்கே செயல்பட வேண்டும். ஜெபிக்காத எந்த விஷயத்திற்கும் பரலோகம் கிரியை செய்யவே முடியாது தேவஜனமே. எந்த விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்கவில்லையோ அதற்கு ஒன்றும் நடக்காது. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆம் தேவஜனமே, உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்த பிறகுமே சிலுவையில் அறையப்பட வேண்டியது கட்டாயமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தால் அவர் சிலுவையில் அறையப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் அது நிர்பந்தமாக மாறினது, அது தேவனுடைய திட்டமாய் மாறினது. சில நேரம் தேவ ஜனங்கள் யோசிக்கலாம், எனக்கு ஏன் அற்புதம் நடக்கல? தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம இஷ்டப்படி மூவ் ஆக முடியாது. ஆண்டவரே நினைத்தாலும் சில விஷயங்களை அவர் சொன்னதுதான். அவர் சில விஷயத்திற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சில டைம் டேபிளை போட்டு வைத்திருக்கிறார். அதற்கு மிஞ்சி அவர் செய்யவே மாட்டார். ஆம் தேவஜனமே, அவரால் அப்படி செய்ய முடியாது. இதற்கு எடுத்துக்காட்டாக தானியேல் 6:14, 15, 16 வாசித்து பாருங்கள். தானியேலை மிகவும் நேசித்த ஒரு ராஜா உண்டு. அந்த தானியேலை நேசித்த அந்த ராஜா தெரியாமல் ஒரு கட்டளையை போடுகிறார். அந்த கட்டளை என்ன ஆனது? தான் நேசித்த அந்த தானியேலை சிங்க கோவையில போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ராஜாவினுடைய கட்டளையை ராஜா மாற்ற முடியவில்லை. எல்லா தேவ ஜனங்களுக்கும் இது தெரியும்.
ஒரு உலக ராஜா ஒரு நியாயத்தை வைக்கிறார் என்றால் அதை அவர் மாற்றக்கூடாது. இதுதான் ராஜாவுடைய முறை, நெறிமுறை. இதே போலதான் ஆண்டவர் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் சில பயங்கரமான மாற்றங்கள் வரும். ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாக சூரியனை உதிக்க பண்ணுகிறார், ஆகாரங்களை கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கையை தருகிறார், உடைகளை தருகிறார். இதெல்லாம் நீங்க கேட்காமலே தருவார். ஆனா ஒரு ரிவைவல், ஒரு ஆத்மாவுக்காக நம்ம போராடுகிறோம். ஒரு ஆத்மாவுடைய விடுதலை உங்களுக்கு வேணும்னா அது நம்ம உட்கார்ந்த இடத்துல வராது. தெய்வ ஜனமே, there is no shortcut. every shortcut will cut you short ன்னு சொல்றாங்க. எல்லா ஷார்ட்கட், எல்லா குறுகிய பாதைகள் அது உங்களை காயப்படுத்தும். ஒரே இரவில் வந்த ஆசீர்வாதம் ஒரே இரவில் எடுக்கப்பட்டு போகும் என்று அநேக தேவ ஊழியர்கள் சொல்லுகிறாங்க. உங்களுக்கு ஒரு இரவு ஆசீர்வாதத்தை எந்த தெய்வ ஜனங்களும் எதிர்பார்க்காதீர்கள். அது வாடி போகும், அது நிலைத்திருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையோடு இருந்து வருகிற ஆசீர்வாதம் பயங்கரமான எழுப்புதலை உண்டாக்கும். அதனால் ஆண்டவர் நல்ல தகப்பனாய் இருந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் தெய்வ ஜனமே, சில விஷயங்கள், சில ஆவிக்குரிய விஷயங்கள், ரட்சிப்பை தவிர்த்து அநேக காரியங்கள் நீங்க கிரயம் செலுத்த வேண்டும். அனுபவம் உள்ள பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லுகிற காரியம் உண்டு. நீங்க கிரயம் செலுத்தாமல் கிடைக்காது. ஒரு நபர் ரட்சிக்கப்பட விரும்புகிறீங்களா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட விரும்புகிறீங்களா? இயேசு ரத்தம் சிந்தி விட்டார். ஆனாலும் அந்த ரட்சிப்பை உங்க பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளணுமே, உங்க கணவர் ஏற்றுக்கொள்ளணுமே, உங்க மனைவி ஏற்றுக்கொள்ளணுமே. இதற்கு ஒரு ஜெபமறை தேவையா இருக்குது. இதை உணர்ந்த இவான்ஸ் ரோபர்ட் கிட்டத்தட்ட 25 28 ஆண்டுகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இவான்ஸ் ரோபர்ட்டை பயங்கரமாக பயன்படுத்துகிறார். அந்த நாட்களில் கிட்டத்தட்ட அந்த ரிவைவல் 100 வருடங்களுக்கு மேலாக பற்றி எரிகிறது. வேல்ஸ் தேசமே அசைய ஆரம்பிக்கிறது. எங்க பார்த்தாலும் குடிகாரர்களாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எங்கெங்கெல்லாம் உலக காரியங்கள், பப்பு, டான்ஸ், டிஸ்கோ காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. பாவ விடுதிகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. இசை குழுக்கள் எல்லாம் ஆண்டவரை பாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த ரிவைவல் நடக்குதுன்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அங்க இவான்ஸ் ரோபர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருந்தார். எப்படி ஐயா இந்த ரிவைவல் என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு அந்தரங்க அறைக்குள் சென்று ஒரு குறிப்பிட்ட கார்பெட்டை காண்பித்தார். அந்த கார்பெட்டுகள் கிழிந்து போயிருந்தது. அது ஒரு ரப்பர் ஷீட்டை போல கடினமான ஒரு ஷீட். அந்த ஷீட்டெல்லாம் தேஞ்சு போயிருந்தது. அவர் சொன்னார், நீங்க பார்க்குற இந்த 2 குழியும் என் முட்டுல உள்ள துவாரங்கள். இதுல நான் முட்டு போட்டு 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 அந்த கார்பெட்டை கிழிந்து போனது. 28 ஆண்டுகள் முட்டு போட்டதின் விளைவால், அந்த ஜெபத்தின் விளைவா வேல்ஸ் தேசத்தை கர்த்தர் அந்த தேவ மனிதனின் கையில் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு அநேக சோம்பேறி விசுவாசிகள் இருக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல எனக்கு ஊட்டி விடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆம் தெய்வ ஜனமே, ஒரு சோம்பேறி விசுவாசியால ஒரு அற்புதம் பெற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இருந்து 1 மணிக்கூர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஆண்டவருக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காத்திருக்கிறீங்க. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் சத்துருனுடைய தந்திரம், நீங்க எப்படியாவது சோர்ந்து போக வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் இலவசம் தான். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ரட்சிப்பு இலவசம். ஏசப்பா இலவசமா வந்திருக்கிறார் உங்களுக்காக. சுவிசேஷம் இலவசம். ஆனால் ஒரு ஆத்மாவுடைய மீட்பு என்பது, ஒருத்தருக்குள் ஆடி கிறிஸ்து உருவாகிறது என்பது பவுல் சொல்லுகிறார், அது கற்ப வேதனை. அது வேதனையிலும் கொடூரமான வேதனை. ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டியது, கிறிஸ்து வளர வேண்டியது, ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட உயர்வை கொண்டு வருகிறது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு கற்ப வேதனை என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஒருத்தனுக்குள்ளாடி கிறிஸ்து மறுபடி பிறக்கிறது வேணா ஈஸியா இருந்திருக்கலாம், ஆனா அது வளர வேண்டுமே. ஒருவன் தெரியாமல் தவறு செய்தால் மன்னிப்பீர்கள், ஆனால் தெரிந்தே தவறு செய்கிறவனை மன்னிக்க முடியுமா? இயேசுவினுடைய உள்ளம் தெரிந்தே தவறு செய்தவர்களை மன்னித்தது. இதுதான் இயேசுவின் உள்ளத்திற்கும் நமது உள்ளத்திற்கும் உள்ள வித்தியாசம். நாம் யோசிப்போம், ஏன் இவர்களை மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரரை நீ மன்னிக்க வேண்டும்.
7 தடவை அல்ல, 70 தடவை மன்னி என்று சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, இப்படிப்பட்ட உள்ள மறுகிறதுக்கு லேட் ஆகிறது. நம்ம கீழே உள்ள நபர்களை நம்ம மேய்த்து கொண்டு போகிறதுக்கு லேட் ஆகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிரயம் தேவை, ஜபம் என்ற கிரயம் தேவை. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா? ஜபம் என்ற கிரயம் தேவை. அவர்கள் கிட்ட பேசி சண்டையை போடுகிறதை காட்டிலும் அவர்கள் தூங்கின பிறகு அந்த ஆத்மாவுக்காக ஒரு 1 மணிக்கூர் ஜெபிக்கலாமே. அவர்கள் முழித்திருக்கும் பொழுது நீங்கள் ஜெபித்தால் சில நேரம் போராடுவார்கள், ஜெபிக்க விடமாட்டார்கள், சண்டை போடுவார்கள், பாட்டு படிக்காதே என்று சொல்லுவார்கள். ஆம் தேவஜனமே, நீங்க அவர்கள் தூங்கின பிறகு நீங்க ஜெபிக்கலாமே. உங்க படுக்கையில கண்ணீர்னால் நினைக்கலாமே. ஒருவேளை நீங்க முட்டு போட்டு ஜெபிக்க முடியாம இருக்கலாம், லைட் ஆன் பண்ணி பைபிள் வாசித்து பாட்டு பாடி ஜெபிக்க முடியாம இருக்கலாம். இதுதான் சிறைச்சாலை அனுபவம். சிறைச்சாலையில துதிக்க ஆரம்பிங்க. லைட் போட வேண்டாம், படுத்த இடத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. லைட்டை போட்டு ஜெபித்தா தடை பண்றாங்களா? லைட் ஆஃப்ல இருக்கட்டும், படுத்த இடத்துல இருந்து கண்ணீர் சிந்தி அழுங்க. உங்க படுக்கை கண்ணீரால் நனைந்தாலும் கவலை இல்லை, கணக்கு கொடுக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. எந்த கணவர் உங்களை நிந்திக்கிறாங்களோ, எந்த மனைவி நிந்திக்கிறாங்களோ, அவங்களையே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாத்தி தருவாரு. சில நேரம் ஊழியனாக கூட மாத்திடுவாரு. பயப்பட வேண்டாம், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்ற கேடகம். சத்துருவானவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்கிறான். ஜெபிக்கிற தேவ ஜனமே, உன் மேல அக்னி ஆஸ்திரங்களை சத்துரு எய்து கொண்டிருக்கிறான். இதை ஜெயிக்க நீ பிடிக்க வேண்டிய கேடகம் என்னவென்றால் விசுவாசம் என்ற கேடகம். விசுவாசம் இருந்தால் அது கேடகமாக இருக்கிறது. அந்த கேடகத்தில் அக்னி ஆஸ்திரங்கள், அக்னி அம்புகள், சத்துரு அனுப்புகிற காரியங்கள் அந்த அருமையான கேடகத்தில் மோதி அது உன்னை காயப்படுத்தாமல் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவஜனமே, நிறைய விஷயங்களை பைபிள் சொல்றபடி தான் போக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ரோட்ல கூட இடது பக்கம் தான் போகணும்னு சொன்னா இடது பக்கம் தான் போகணும். வலது பக்கத்தில் போனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நிச்சயம். இதே போல பைபிள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்திருக்கிறது. இதை தான் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இது அநேகருக்கு தெரியாது தேவ ஜனமே. வருகிற நாட்கள் ஆண்டோடைய சித்தமானால் அநேக காரியங்கள் நம்ம சேனல்ல கர்த்தருடைய சித்தத்தின்படி வெளியாகும். பாருங்க தேவ ஜனமே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்வார்கள், ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அதுல ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியும், அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சில விஷயங்கள் ஆண்டவர் தடுக்க முடியாது. நீங்க பாவம் ஏன்டா இருக்குது, நான் தான் பாவம் செய்திருவேன் தெரியுது, ஆண்டவர் ஏன் என்ன இதில் அனுமதிக்கிறார் நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. அது ஆண்டவர் சில விஷயங்களுக்காக அனுமதிப்பார். நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா நீங்க அந்த பாவத்தை செய்ய மாட்டீங்க. பாவத்தை அகற்றும் என்று ஜெபிக்க முடியாது, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானத்தை நீங்கள் எடுக்க முடியும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரை பாவத்தை என் முன்னாடி ஏன் வைக்கிறீர், நான் ஏன் பாவம் செய்கிறதுக்குள்ள ட்விஸ்ட் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினால் சோதிக்க மாட்டார். ஆண்டவர் நீங்க பாவத்துல விழணும்னு சொல்லி அந்த பாவத்தை வைக்கல, அது ஆபத்தான விஷயம், அதை தொடாத என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். பிசாசு தான் நீங்க சோதிக்கப்பட வேண்டும் என்று சில தவறான விஷயங்களை தருவான். அதனால்தான் தேவஜனமே, டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பரீட்சை வேற, சோதனை வேற. சத்ரு சோதிப்பான், ஆண்டவர் பரீட்சிப்பார். பரீட்சை என்பது ப்ரமோஷன் வரும். டெம்டேஷன், சோதனைன்னு சொல்லுகிறது உங்களை கீழே விழ வைக்க வருகிறது. ஆம் தேவஜனமே, மனுஷன் தன்னுடைய இச்சையினால் சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை உண்டாக்கும். இச்சை தான் கர்ப்பம் தரிக்கிறது தேவச்சனமே. உங்களுக்குள்ள வருகிற இச்சைகள், பண ஆசைகள், உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள் ஏதாவது ஒன்று வருதுன்னா அது அடுத்த லெவல் போகுது. அது கடைசி லெவல் தான் மரணம். அதனால ஒரு மனுஷன் ஆண்டவரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்ல முடியாது. ஒரு சோதனையான ஒரு பிக்சர் வருது, ஒரு சோதனையான பாட்டு வருது, நான் காதை மூடணும் இல்லை கண்ணை மூடணும். நான் கண்ணை திறந்தே இருப்பேன், நான் கீழே விழமாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக விழுந்துருவீங்க. ஆண்டவர் கண்ணை மூடக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கார். ஆண்டவர் உங்கள் கண்ணை அவர் மூட மாட்டார். நீங்கள் தான் உங்கள் கண்ணை மூடணும். ஒரு விஷம் உள்ள ஆகாரம் இருக்குது, நல்ல ஆகாரம் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இதில் விஷம் இருக்குது, இதில் விஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் விஷம் உள்ளதை தின்ன போறீங்க. ஆண்டவர் கையை பிடித்து தடுப்பாரான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சிந்தனையை, புத்தி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தி கர்த்தருடைய கிஃப்ட், அதுதான் அவருடைய கரம் போல. அதை வைத்து தான் அவர் உங்களை தடுப்பார். ஆனால் நீங்கள் சுயமாய் விரும்பி நான் விஷத்தை சாப்பிடுகிறேன், நான் சாக மாட்டேன்னு சொன்னால் சிலப்போ செத்து போகலாம். ஏன்னா விஷம் வீரியம் உள்ளது, நம்ம உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது.
இதே போல தான் தேவஜனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்களை சத்ருவான இந்த நாட்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். எல்லா தேவஜனங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்க ஆரம்பியுங்கள். இந்த ஆரம்ப நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை நோக்கி வருகிறது. எப்படி ஒரு கோழி அடை காத்து அதுக்குள் இருந்து புதிய ஜீவன் வருகிறதோ, இந்த 100 நாளும் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் விதைத்த ஒவ்வொரு வித்துகளும் வளர ஆரம்பிக்கிறது. ஆம் தேவஜனமே, இந்த கம்பம் புல்லுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எடுத்துட்டு போய் அதை அப்படியே அருமையாக மண்ணில் போட்டு பாருங்க, அடுத்த நாள் பச்சை பச்சையாக வளரும். அதே போல தான் தேவஜனமே, ஆண்டு சமூகத்தில் விதைக்கிற வித்துகள் அருமையாய் வளரும். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், 100 நாளும் வித்து விதைச்சிருக்கிறீங்க, வித்தை இழக்கல. ஒரு மூட்டை இழந்துட்டேனே நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா 100 மூட்டையை இழந்துருவீங்க. ஒரு மூட்டை நெல் நான் இழந்துட்டேனேன்னு யாரும் கவலைப்படக்கூடாது. அது மதியீனமான விஷயம். 100 நாள் நான் ஜெபித்து எனக்கு ஒன்றும் நடக்கலேன்னு கவலைப்படக்கூடாது. அது மதியீனமான விஷயம். 100 நாள் ஜெபித்து முடியுங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதை பார்ப்பீங்க. ஆண்டு சொன்னதை கரெக்டாக செய்யணும். நீங்கள் செய்த பிறகு ஆண்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். ஒரு வித்து விதைக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், பொறுமையாக இருக்கணும், அது ஏற்ற நேரத்தில் அருமையாக வளரும். எத்தனை தேவஜனம் சொல்லுகிறீங்க, ஆண்டுடைய பாதத்தில் ஜெப குறிப்புகளை விதைத்து இருக்கிறீங்க. அந்த குறிப்புகள் எல்லாம் எப்படி பதில் கொடுக்குதுன்னு பாருங்க தேவஜனமே. மகிமையான ரிசல்ட்ஸ் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அருமையான ஆவியானவர் இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றின் மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறார்னு எத்தனை பேரால உணர முடிகிறது? அப்படி உணர்கிற ஒவ்வொரு பேரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் ஜெப குறிப்பு மேலே அசைவாடுங்க. நீங்கள் சொல்லும் பொழுதே இந்த 79 நாளும் நீங்கள் விதைச்ச வித்துகள் மேலே நீங்கள் இப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது அந்த வித்துகள் மேலே பனி போல ஆவியானவர் மலை போல பெய்யப்படுவார். அது மேலே அந்த ஜீவ தண்ணீர் படும் பொழுது அந்த ரிசல்ட் ஒன்று வளரும். 100 வித்து விதைக்கிங்கன்னா 100 ஒரே நேரம் வளரும்னு கிடையாது தேவஜனமே. ஒன்று ஒரு நாள் வளரும், இன்னொரு நாள் வளரும். வளராதுன்னு கிடையாது, கண்டிப்பா வளரும். நீங்க இப்பொழுதே அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே எந்தெந்த குறிப்பெல்லாம் நான் விதைச்சேனோ இப்பொழுதே தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் உங்களை கொண்டு கட்டளை எடுக்கிறது என்னவென்றால் அது வளருவதாக, அதன் மேல் நீர் பாசனம் உண்டாவதாக, ஒவ்வொரு வித்துகள் மேல ஜீவன் உண்டாவதாக, வளர்ச்சி உண்டாவதாக. நீங்க என்னென்ன காரியங்கள் ஆண்டு சமூகத்தில் விதைத்திருந்தாலும் இப்பொழுதே ஆண்டுடைய மகிமை அந்த வித்துகளில் இறங்கி இருக்கிறது. அந்த ஜெப பாயிண்ட்ஸ், பிரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லப்படுகிற வித்துகள் மேலே இறங்கி இருக்கிறது. ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வரி பாடுவோமா? அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே எங்கள் தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் சொல்லுவோம், அசைவாடும் ஆவியே. ஜலத்தின் மேல் அசைவாடினார், மாற்றங்களை கொண்டு வந்தார். இந்த நாட்கள்ல உங்க மேல அசைவாடுகிறார். மாற்றங்கள் வரப்போகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் மாற்றங்களை பார்ப்பீர்கள். அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எத்தனை பேர் சொல்றீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா அதிசயம் நடக்கும், ஸ்டெப்பா வாழ்க்கை மாறப்போகுது, படிப்படியா மாற்றங்கள் வருகிறது. எத்தனை பேர் ஆவியில் தரிசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில் உணர்கிறீங்க? விசுவாசத்தோடு பாடுங்க, ஜெபத்துல தரித்து பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுங்க தேவ ஜனமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றி
ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே. ஓ ரபா பாபா, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரமாய் அறுப்பாங்க நான் சொல்லுகிறார். உங்களை பார்த்து பேசுகிறார் தேவச்சனமே. இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிறீங்கல்ல, எத்தனையோ பாடுபட்டீங்க, ஆனா இன்னைக்கு ஜெபித்து கொண்டு விதைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறார், நான் அசைவாடுகிறேன், உன் பிரச்சனையின் மேல் அசைவாடுகிறேன். காத்திரு மகனே, பொறுத்திரு, உன் நாட்கள் வருகிறது, உன் விடுதலை நாட்கள் வருகிறது. உன் கண்கள் அதை காணும், உன் காது அதை கேட்கும். நீ மகிழ்ந்து களி கூறுகிற நாட்கள் வருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஓ தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஓ எல்லாருடைய காயங்களை ஆற்றுகிறார். ஓ அவருடைய அபிஷேக தைலம் காயங்களை ஆற்றும். மன்னிக்க முடியாத நபர்களை மன்னிக்க முடியும். எனது அபிஷேக தைலம் இறங்கி கொண்டிருக்கிறது தேவச்சனமே. ஓ அந்த அபிஷேக தைலம் இறங்க இறங்க மாற்றம் வருகிறது. தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, எல்லாரும் சேர்ந்து தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப. ஓ இறங்கி வாங்கப்பா ராபா பாபா சகதா ராபா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பெற்ற தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல நல்ல அந்நிய பாஷையில நிரம்பி நீக்கோ ராபா சேட்டலரே லோம் ரஹசியான் தலரபா இறங்கி வருகிறார். உங்க பிரச்சனையின் மேல் இறங்கி வருகிறார். அசைவாடுகிற ஆவியானவர் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். மகிமை எழும்புகிறது. உங்க வீட்டில இருந்து மகிமை வருகிறது. ஓ உங்க வீட்டில இருந்து நன்மை வராதுன்னு சொன்னாங்களா? உங்க குடும்பத்துல நன்மை வராதுன்னு சொன்னாங்களா? உங்களை அற்பமா எண்ணினார்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தாகமா கேட்கிறீங்கல்ல, பொறுமையா கேட்கிறீங்கல்ல, உங்களை போல பாக்கியமுள்ள தேவ ஜனம் யாரும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குற தேவ ஜனத்தை போல பாக்கியமுள்ள தேவ ஜனம் யார்? உங்களை தேட்டுகிறார், உங்களை தேட்டுகிறார், உங்கள் மேல் அசைவாடுகிறார். நீங்கள் நான் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். உங்க மேல் தங்குகிறார், உங்கள் மேல் தங்குகிறார், உங்கள் மேல் தங்குகிறார். அந்த அருமையான புறா வண்ணத்தில் இறங்கி வருகிற இவர் யார்? அக்கினி ஜுவாலையான நாவை உடையவர் இவர் யார்? புறாவை போல ரூபம் எடுத்து வந்து இறங்கி அமர்கிற இவர் யார்? குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் இறங்கி வந்து அமர்ந்த அந்த புறாவை போல உள்ள நபர் யார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் ஜெப குறிப்புகள் மேல் அசைவாடுகிறார். உங்கள் மேல் இறங்கி வருகிறார். உங்க பிள்ளைகள் மேல் வருகிறார். ஜீவ ஊற்றை பார்ப்பீர்கள், ஜீவ நீரோடையை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஜீவ நீரோடை வருகிறது. உங்க வீட்டில் அந்த ஜீவ நீரோடை வருகிறது தேவ ஜனமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. ஆமென் ஆமென் ஆமென். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும். பந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தேவச்சனமே. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்.
என் பிள்ளைகளுக்கு பந்தியை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். நீங்க ஆடு மேய்க்கிற தாவீதை தான் பார்த்தீங்க. ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது உலகத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அப்பா என்ன செய்தாரு? தாவீதுக்காக ஒரு அரண்மனையை ரெடியாக்கி கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நீ அற்பமான ஒரு சின்ன கம்பெனியில வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒரு அற்பமான சின்ன வருமானமா இருக்கலாம். இதே தான் தாவீதுக்கு நடந்தது. அற்பமான வேலை, ஆடு மேய்க்கிற ஒரு வேலை, படித்த ஒரு வேலை அல்ல. ஆனால் பூமியில அந்த வேலையை செய்து கொண்டு அவன் துதித்து கொண்டிருக்கும் பொழுது மறுபக்கத்தில் அவனுக்கு ஒரு பந்தி உருவானது. என் தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பந்தி உருவாகிறது, உங்களுக்கு ஒரு பந்தி உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபத்துல இங்க நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற நாட்கள்ல உங்க கண்கள் பந்தியை காண வைப்பார் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் உள்ள எஸ்தரை பாருங்கள் தேவஜனமே. ஒரு வேதனையான வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை. தாய் தகப்பன் இல்லை. ஆண்டவரே, ஏன் எனக்கு தாயை தரவில்லை, ஏன் எனக்கு தகப்பனை தரவில்லை என்று அவள் வீணாக்கவில்லை. அவள் நாட்களை சோர்ந்து போய் அவள் வீணாக்கவில்லை. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பை நான் தொடருகிறேன் என்று கர்த்தரின் வார்த்தையை தைரியமாய் பிடித்து கொண்டாள். எத்தனை வருடம் தான் தேவஜனமே உங்க தாய் தகப்பன் உங்க கூட வரப்போறாங்க. ஏதோ ஒரு நாள்ல அவர்கள் வயதாவார்கள். உங்கள் பயணம் தனியாக தொடங்கும். ஆபிரகாமை பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா என்று சொன்னார். யோசேப்பை பாருங்கள், அவனுடைய தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. யாக்கோபை பாருங்கள், ஏதோ ஒரு காரணத்தினால் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து ஒரு தனி பயணம் தொடங்கினான். சோ அப்பா அம்மா தான் வாழ்க்கை என்று அந்த எஸ்தர் புலம்பிக் கொண்டு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று பார்க்க ஆரம்பித்தாள். தேவ ஜனமே, ஏதோ ஒண்ணு இல்லைன்னு இன்னைக்கு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். எல்லார போல எனக்கு ஒரு வீடு இல்லையே, எல்லார போல எனக்கு ஒரு அப்பா இல்லையே, எல்லார போல எனக்கு ஒரு அம்மா இல்லையே, எனக்கு ஏன் இந்த விபரீதம் நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் படிப்பு இல்லை, எனக்கு ஏன் உயர்வு இல்லை என்று ஏதோ விதத்தில் உங்க மண்டையை போட்டு உடைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி உடைக்காதே. நீ நினைக்கிற விஷயம் ஒரு உண்மையான விஷயம் அல்ல. உன் உண்மையான விஷயம், உன் வாழ்க்கையின் திட்டம் என்ன, உன் வாழ்க்கையின் திட்டம் என்ன என்று கண்டுபிடி தேவ ஜனமே. கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் நாட்களை வீணாக்காதே. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், எப்பொழுதெல்லாம் அவன் கவலைப்படுகிறானோ தன்னுடைய அப்பாவுடைய கல்லறையில் போய் படுத்து தூங்குவான். அந்த கல்லறையில் படுத்து படுத்து அந்த சகோதரனுடைய ஆயுஸ் நாள் எல்லாம் போனது. ஆம் தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பிறப்பதும் வாழ்வதும் மரிப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் முன்பாக மரிக்கிறாங்க, சிலர் பின்பாக மரிக்கிறாங்க. இதுல ஒன்னே ஒண்ணுதான் உண்மை, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தை செய்யணும். ஏன்னா ஒரு நாள் நாமும் மரிக்க போகிறோம். அதனால நடந்ததை நினைத்து பூர்வமானதை சிந்தித்து உங்கள் கண்களை கசக்கி வீணாக அழ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நடந்தது நடந்துட்டு போட்டுமே. அப்படிப்பட்ட பாரமான விஷயங்களை சுமக்கிற உங்களை கொண்டுதான் பெரிய பெரிய பாரத்தில் உள்ள நபர்களை தூக்கி எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்ல நீங்க எழுதினது போல வச்சுக்கோங்களேன், கடினமான ஒரு எக்ஸாம் எழுதி வந்துட்டீங்க, இதுல பாஸ் ஆகி நீங்க கர்த்தருக்காக நின்னுட்டீங்கன்னா உங்களை போல பாடுபடுகிற ஏராளமான ஆத்துமாக்களை நீங்க திடப்படுத்தலாமே. உங்களுக்கு ஒரு வேதனை வந்த பொழுது உங்க காயத்தை யாருமே ஆற்ற முடியாததுனால தானே இன்னைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்களை போல பிறரை நேசித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறது போல ஏராளமான நபர் கஷ்டப்படுறாங்களே, நீங்களாவது எழும்பி அவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லவா? கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எஸ்தரை பாருங்கள், தான் பட்ட கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்கொள்ளாம அவளுடைய வாழ்க்கையில் உள்ள திட்டத்தை தொட்டாள். திட்டத்தை தொட்ட பொழுது அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. முழு யூதர்களையும் காப்பாற்றினாள், மொர்தெகாயை காப்பாற்றினாள், தேவனுடைய திட்டத்தை செய்தாள், வேதாகமத்தில் இடம் பிடித்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் திரும்பி பார்க்கிற லெவல்ல ஒரு எஸ்தர் ராணியாக இருக்கிறாள். we have to salute for her. நம்ம கண்டிப்பாக ஒரு சல்யூட் போடுற லெவல்ல ஒரு உயர்ந்த பதவியில எஸ்தரை தூக்கிட்டு போய் வைத்தது தேவனுடைய திட்டம். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு இல்லாம நிந்திக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், I am your father, I am your mother. நான் உன் தாயாக தகப்பனாக இருக்கிறேன். உனக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் கொடுத்தாலும் ஒரு தாயை எடுத்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஒரு தாயை கொடுத்தால்
என்றால் அந்த தாய் மூலமாக உன்னை நடத்துவேன். ஒரு தாயை நான் கொடுக்கவில்லை என்றால், ஒரு தாய் மரித்து போய் விட்டால் நானே உன் தாயாக மாறுகிறேன். உனக்கு ஒரு தகப்பன் இருந்தால் அந்த தகப்பன் மூலமாய் உன்னை நடத்துவேன். தகப்பன் இல்லாமல் தகப்பன் மரித்து போனால் நானே உன் தகப்பனா இருக்கிறேன். யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பெறாத மலடியே, உனக்கு ஏராளமான பிள்ளைகள் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. பிள்ளை பெற்றோர்களுக்கு அந்த 2 பிள்ளையோ 1 பிள்ளை தான் அவர்கள் பிள்ளை. ஆனால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஊரெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறது. அனாதை பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை இருந்தால் 1 பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ பிள்ளை இல்லாத காரணத்தினால அம்மா அப்பா இல்லாத அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போனாங்கன்னா 100 பிள்ளைகளுக்கு 100 பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க. யோசித்து பாருங்கள், யார் பாக்கியவான்கள்? கடைசி நாளில் எது செல்லுபடியாகும்? உங்க பிள்ளைகளுக்கு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தது செல்லுபடியாகும் நினைத்தால், அதை காட்டிலும் ஒரு தாய் 100 பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை பாராட்டுவாங்க? வாழ்க்கையில நடக்கிற சில துயரங்களை வைத்துட்டு சோர்ந்து போக கர்த்தர் உங்களை அழைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தூசியை உதறி விட்டு எழும்பி வா, உன் மேல் நான் அசைவாட போகிறேன், உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பந்தியை உருவாக்குகிறேன். எஸ்தர் தாயில்ல தகப்பனில்ல கண்ணீரோடு இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் வேதனையோடு இருந்த நாட்களில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உனக்கு அப்பா அம்மா இல்லை, நீ ஒரு அநாதன் சொல்லியிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அரண்மனையில அவளை ராணியாக முன் குறித்து ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிலர் நிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. தேவ ஜனமே, இந்த நிந்தனையை நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே, தாவீதை போல ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. எத்தனை தேவச்சனம் சொல்வீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து? துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே என் கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் அவங்களை நிரப்புகிறார். கேளுங்க, அப்பா என்னை நிரப்புங்க. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் அசைவாடும் அசைவாடும் தூய்மையின் ஆவியே அசைவாடும் தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி அப்பா உங்களை அலங்கரிக்க போறாரு, உயர்த்த போறாரு. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி சொல்லித்திடவே. ஓ ரபா பாபா, நீங்க வேதனைப்படுகிற இடத்துல கர்த்தர் ஒரு பந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். திரும்பி திரும்பி ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் சொல்லோ. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும்.
ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுற ஒரு குறிப்பிட்ட ஒரு புதிய பிள்ளை பிறக்கிறத நான் பார்க்குறேன். ஐ see a newborn baby. ஒரு பேபி பிறக்கிறது தெய்வ சித்தத்தோடு பிறக்கிறது. ஆம் தெய்வ சிறமே, நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பிரெக்னன்ட் ஆக முடியாமல் தடையில் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு, கண்ணீரோடு இருக்கிறவங்க உண்டு. அப்படியே இருக்கிற இடங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தரிசனத்தை காட்டுகிறீரே, இது நடப்பதாக, இது நடந்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுவதாக. என்ன திட்டத்திற்காக அது முன்குறிக்கப்பட்டதோ கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கை இறங்கி கொண்டிருக்கிறது, அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, மகிமையா நிரப்பி கொண்டிருக்கிறார். அநேகருடைய ஜப குறிப்புகள் பரலோகத்தை எட்டியிருக்கிறது. அநேகருடைய ரிசல்ட் ரிப்ளை வந்து கொண்டிருக்கிறது. எந்த பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை எந்த நேரத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது. சத்துருவின் ஆயுதங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் இன்னைக்கு சத்துருவின் ஆயுதங்களுக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்தில் விழித்திருக்கும் பொழுது அப்பாவுடைய கரம் நம்முடைய அற்புதங்களை கரெக்டாக கொண்டு வந்து தரும். அநேக நேரம் அப்பா நமக்கு அற்புதங்களை கொண்டு வந்து தரும் பொழுது நம்ம மாம்ச எண்ணங்களில் சோர்ந்து போயிருப்போம். அந்த நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது தேவ ஜனமே, அது நம்ம கதவண்டை வந்து நிற்கும், நம்மளுடைய வீட்டண்டை வந்து நிற்கும். ஆமீன். அப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற நம்மளுடைய திறந்த வாசலை நம்ம மாம்ச சிந்தனையாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து ஒரு ஜெப நினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது அதை இழந்து போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. தெய்வச்சனமே, வேதத்தில் கூட பாருங்க தெய்வச்சனமே, ஏசாவையும் யாக்கோபையும் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏசா என்ன செய்கிறார்னா, வேட்டையாடி கொண்டு வருகிறார். வரும்பொழுது யாக்கோபு ஒரு அருமையான சமையலை சமைத்து கொண்டிருக்கிறார். மிகுந்த பசியாக இருந்த ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை அந்த கூழுக்காக விட்டு போட்டான். ஸோ அதற்கு பின்னாடி அவன் பல நேரம் யோசித்து அழுதிருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நான் இழந்துட்டேனே. ஆம் தேவச்சனமே, அவருடைய தலையின் மேலே இருந்த அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை ஒரு மாம்ச எண்ணத்தினால அதை இழந்து போனான். இன்னைக்கும் அநேக தேவச்சனங்கள் தங்கள் மேலே உள்ள ஆசீர்வாதங்களை, தங்கள் தலையின் மேலே இறங்குற அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை மாம்ச சிந்தனையினால் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால்தான் நாம் இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஆவியில் விழித்திருக்கிறீங்க. யூ ஆர் இன் ஸ்பிரிட். நீங்கள் ஆவியில் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கனெக்ஷனில் இருக்கிறீங்க. ஆம் தேவச்சனம், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான தேவ மனுஷன், அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பல நேரங்களில் சாத்தானுடைய தந்திரமே நம்மளை மாம்சத்தில் யோசிக்க வைக்கிறது, கவலைப்பட வைக்கிறது. தேவ ஜனங்கள் கவலைப்படும் பொழுது அவர்களுக்கு மேலே உள்ள அட்மாஸ்பியர் மாறுகிறது. சத்ரு அந்த சோர்வுக்கு மேலே அதிகாரியாக இருந்து இந்த விசுவாசியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அவர்கள் தேவ ஜனம்தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் சோர்வு படுகிற அந்த நேரத்தில் சத்ருவினுடைய ஆளுகைக்குள்ளாக அவர்கள் போய் மாட்டி விடுகிறார்கள். ஆம் தேவ ஜனமே, ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட வேதனையான சம்பவங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளவே கூடாது. சோர்வு வரக்கூடாதா? சோர்வு வரதான் செய்யும், பயம் வரதான் செய்யும், அழுத்தங்கள் வரதான் செய்யும், கண்ணீர் வரதான் செய்யும், எல்லாம் இருக்கலாம் தேவ ஜனமே. ஆனாலும் நீங்கள் அதுக்கு உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் சோதனைக்குள்ள பிரவேசித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஏன் ஜெபிக்க கூடாது? நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஏன் ஜெபிக்க கூடாது? ஏன் பாவத்திற்கு அடிமைப்படுகிற நேரத்தில் ஏன் பரிசுத்தமாக வாழக்கூடாது? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஜெபிக்கிறவன் இன்னும் ஜெபிக்கட்டும், ஆண்டவரோடு நெருங்குறவன் இன்னும் நெருங்கட்டும். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு சத்துருவனுடைய பெரிய தந்திரமே, எப்படியாவது நீங்கள் மாம்சத்தில் யோசித்து உங்களுடைய விலையேறப்பெற்ற நன்மைகளை நீங்கள் இழக்க வேண்டும் என்று அவனுடைய திட்டம் இருக்கிறது. இதை உடைத்து போட, இதை நிர்மூலமாக்க ஒரு அருமையான திட்டம் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறது. இடைவிடாத ஜெபம். இந்த இடைவிடாத ஜெபம் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அநேகருக்கு குழப்பமாக இருக்கும். ஆம் தேவ ஜனமே, ஒரு உண்மையான தேவ பிள்ளை தூங்கும் போதும் ஜெபிக்க முடியும், நடக்கும் போதும் ஜெபிக்க முடியும், கிச்சனில் இருந்தாலும் ஜெபிக்க முடியும், பிறரோடு பேசும் பொழுதும் ஜெபிக்க முடியும்.
அவன் மாடியில் நடந்து கொண்டிருந்தாலும் ஜெபிக்க முடியும், பேருந்தில் பயணம் சென்று கொண்டிருந்தாலும் ஜெபிக்க முடியும், ஏர் ஃப்ளைட்ஸில் போய் கொண்டிருந்தாலும் ஜெபிக்க முடியும், எங்க இருந்தாலும் ஜெபிக்க முடியும். யாருமே ஒரு ஜெப மனிதனையோ ஒரு ஜெப மனுஷியோ எது மூலமாகவும் தடை பண்ணவே முடியாது. ஏனால் ஜெபம்னு சொல்லுகிறது உங்க சிந்தனையால் செய்கிற ஒரு விஷயம் மட்டும் அல்ல, உங்க உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. உங்க உள்ளம் அதற்கு விட்டு கொடுத்தால் போதும். ஏன்னா ஜெபம் சொல்லுகிறது ஒரு ஜெப ஆவி. அப்போ ஜெபம் ஒரு ஸ்பிரிட்டா இருக்கிறதுனால நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சோத்திரம் சோத்திரம் சொல்ல சொல்ல அப்படியே ஒரு சைக்கிள் ஓடுகிறது போல, ஒரு மெஷின் ஓடுகிறது போல உங்களுக்குள்ள ஜெபம் ஓட ஆரம்பித்திடும். அநேகருடைய உள்ளத்துல இப்படி ஜெபம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வளர்ந்த முதிர்ந்த தெய்வ பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, ஊழியர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவர்கள் உள்ளம் ஜெபித்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிறதுனால தான் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, அவங்க கணவருக்கு என்ன நடக்க போகுது, மனைவிக்கு என்ன நடக்க போகுது, குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, ஏசப்பா இனிமே என்ன செய்ய போகிறார், பிசாசு எப்படி தடுக்க போகிறான், என்ன தந்திரங்களை கொண்டு வர போகிறான் என்று ஒவ்வொன்றையும் ஆவியானவர் தெளிவாக காட்டுவார். ஆம் தேவஜனமே, என்னுடைய ஊழிய பாதைகளில் எந்த விஷயத்தையும் ஆண்டவர் காட்டாமல் செய்யவே இல்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் முன்பதாகவே காட்டுகிறார். சொப்பனங்கள் மூலமாக காட்டுகிறார், எங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட காட்டுகிறார். யாராவது ஒரு ஆள்கிட்ட ஆண்டு சொல்லாமே இருக்க மாட்டார். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு என்ன பாட்டு பாடணும், இந்த 100 நாள் ஜெபத்தில் எந்த பாட்டை பாடணும், எந்த வசனத்தை பேசணும், எல்லாம் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒன்று கூட என் சிந்தனையில் இருந்து ஒரு மனிதனாக அவன் 4 பேர் சொல்லுகிறத கேட்டு அடியேன் பேசவே விரும்பலை. நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஜெபித்து கொண்டு ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உள்ளத்தை திறந்து கேட்டால் அது உங்கள் உள்ளத்தில் செல்லும் என்று 100% எனக்கு தெரியும். ஆம் தேவஜனமே, உங்கள் உள்ளம் திறக்கப்பட்டிருந்தால் இந்த ஆவிக்குரிய வார்த்தை உள்ள செல்லும். உங்கள் உள்ளம் பூட்டப்பட்டிருந்தால் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால் தான் சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கணும், அதனால் தான் ஜெபித்து கொண்டு இருக்கணும். இங்கே ஜெபித்து ஜெபித்து கேட்க கேட்க வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்தில் அஸ்திபாரம் போல படிகளாக மாறிக்கொண்டிருக்கும். ஆம் தேவஜனமே, உங்கள் இருதயத்திற்கு லட்சக்கணக்கான வசனங்கள் தேவைப்படுகிறது. எப்படி ஒரு நோவாவுடைய பேழையை உருவாக்க வேண்டும் என்றால் அதில் பல மரங்கள் செதுக்கப்பட்டு செப்பனாக கரெக்டாக வைக்க வேண்டும் என்பது உண்மையானால் நோவாவுடைய பேழை இத்தனை அடி நீளம் இருக்க வேண்டும், இவ்வளோ உயரம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லி இருந்தார். அவ்வளோ மிருகங்களையும் மனிதனையும், மிருகங்களுக்கு தேவையான உணவு, மனுஷனுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காட்டில் உள்ள சகல மிருகத்தையும் ஒவ்வொரு அறையிலையும் அழகாக அடுக்கி 3 தட்டுகளை கொண்ட அந்த அருமையான பெரிய பேழையை செய்ய பல மரங்கள் அதற்கு தேவைப்பட்டிருக்கும். இதே போலதான் தெய்வச்சனமே, உங்க வாழ்க்கையில கூட அநேக தேவனுடைய வசனங்கள் மரங்களைப் போல செதுக்கி தேவையான இடத்துல உங்க இருதயத்தில் வைக்கப்படும். அப்படி வைக்கப்பட்டதுனால தான் மந்திரங்களை குறித்து போராட்டங்கள் வரும் பொழுது மந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய அபிஷேக வார்த்தை உங்களிலிருந்து புறப்படும். வியாதி உள்ள போராட்டம் வரும் பொழுது வியாதியை ஜெயிக்கிற வார்த்தைகள் புறப்படும். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் எப்படி அது உங்களில் இருந்து புறப்படும்? அதனால் தான் ஆண்டவர் வார்த்தைகளை திரளாய் தருகிறார். ஏன்னா இந்த இருதயம் சேவ் பண்ணி வைக்கும். இந்த இருதயம் சொல்லுகிறது ஒரு பெரிய குடோன் போல. எப்படி ஒரு ரைஸ் மில்ல பல லட்ச சாக்கு மூட அரிசிகள் இருக்கிறது போல உங்க இருதயத்தில் பலருக்கு தேவையான வார்த்தைகள், உங்க குடும்பத்துக்கு தேவையான வார்த்தைகள், காயம் கட்டுகிற வார்த்தைகள், குடும்பத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள். ஆம் தேவஜனமே, கர்த்தர் பதுக்கி வைக்கிற இடமே ஒரு அருமையான பீரோன்னு சொல்லுகிறது உங்க இருதயம்தான். இந்த இருதயம் செம்மையான வடிவத்தில் உருவாக்கப்பட ஆயிரக்கணக்கான வசனங்கள் தேவை. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அந்த பிசாசோடு போராட வைக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை 40 நாள் இரவும் பகலும் இயேசுவை பிசாசு சோதித்தான். அந்த சோதனையின் நேரத்தில் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் ஜெயம் எடுத்தார். எப்படி ஜெயித்தார்? சிந்தனையில் உள்ள வசனத்தினால் அல்ல, மனப்பாட வசனத்தினாலும் அல்ல. ஆம் தேவ ஜனமே, ஒரு மனப்பாட வசனத்தினால் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த வசனம் இருதயத்தில் இருக்க வேண்டும்.
ஸோ கையில் ஒரு புல்லட் இருக்குதுன்னா அந்த புல்லட்டை வைத்து ஒரு ஆளையும் நம்ம சுட முடியாது. ஏன்னா கன்னுன்னு சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி நமக்கு தேவையாக இருக்கிறது. துப்பாக்கி, தோக்கு, இப்படி பல ரீதியில் அதனுடைய பேரை சொல்கிறாங்க. ஸோ குண்டு, அந்த புல்லட்டுன்னு சொல்லக்கூடியது உங்கள் கையில் இருக்கிறதுனால விஷயம் அல்ல. உங்கள் கையில் இருக்கிற அந்த குண்டு, அந்த புல்லட்டுன்னு சொல்லக்கூடிய தோட்டா, அது துப்பாக்கிக்குள்ளே செலுத்தப்பட்டால் ஒழிய அது ஃபயர் ஆகாது, அது வெடிக்காது, அது சுட முடியாது. இதே போல தெய்வ ஜனமே, உங்கள் சிந்தனையில் உள்ள வார்த்தை உங்கள் இருதயத்தில் செல்ல வேண்டும். உங்கள் இருதயம் ஒரு அருமையான சமையல் அறை. அங்கே வசனங்கள் உள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. யாருக்கு எந்த விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும்னு இருதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள திராணி உள்ளவர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை போட்டு கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இது புரியாமல் இருக்கலாம், வாலிபர்களுக்கு சில நேரம் புரியாமல் இருக்கலாம். ஸோ அவர்களுக்கு தேவையான வடிவத்தில் ஆவியானவர் உங்கள் இருதயமாகிய கிச்சனுக்குள்ளே இருந்து இந்த வசனமாகிய போஜனத்தை அருமையாக உருவாக்கி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை வண்ணத்தில், ஒரு பாடல் வண்ணத்தில், வாலிபர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வண்ணத்தில், ஒரு கதை வண்ணமாக இந்த வார்த்தையை ஆவியானவர் உங்களில் இருந்து அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்லுகிறார். அதனால் தான் ஆவியானவர் சொல்லுகிறார், லட்சக்கணக்கான ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் இருதயத்திற்கு தேவை. ஒவ்வொரு நாளும் 100 நாள் நீங்கள் வார்த்தையை கேட்டீர்களே, இது உங்கள் இருதயத்தில் எங்கோ ஒரு பகுதியில், உங்கள் இருதயமாகிய குடோனில் உள்ள போய் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. ஒரு ரைஸ் மில்லை காட்டிலும் பெரிய குடோன் உங்கள் இருதயம். நீங்கள் வாழப்போகிற 90 வருடமோ 80 வருடமோ இல்லை என்றால் ஒரு 60 வருடமோ கர்த்தர் கூட தந்தாலும் குறைவா தந்தாலும் வாழப்போகிற நாளுக்கு தேவையானது ஆகாரமாகிய வேத வசனம். இவ்வுலகத்திற்குள்ள ஆகாரம் எப்படினாலும் கிடைத்திரும் தெய்வச்சனமே. இன்னைக்கு ரேஷன் கடையில் கூட மக்களுக்கு ஏதோ விதத்தில் கொஞ்சம் அரிசி கிடைச்சிருது, பட்னி இல்லாமல் கஞ்சாத வச்சு குடிச்சுக்கிடுவாங்க. அதனால் இந்த உலகத்தில் எப்படினாலும் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிடுவாங்க. கேரளா, கன்னியாகுமரி இந்த மாதிரி பகுதியில் பாருங்களேன், கிழங்குகளை அவிச்சு சாப்பிடுகிறாங்க. அவன் அந்த பலாப்பழங்களை அவித்து சாப்பிடுகிறாங்க. ஸோ அவர்கள் அப்படி வாழ்ந்துடுறாங்க. சில பகுதியில் பாருங்கள், பப்பாளி அவித்து சாப்பிட்ருவாங்க. ஸோ பஞ்சம்னு ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு பஞ்சம்னா இலைகளை கூட கடித்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆனால் ஆத்தும ஆகாரம் இல்லாமல் போனால் உங்களுக்குள்ள பாவம் உண்டாகும். ஆதிவாசிகளை பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த டெக்னாலஜி அவங்கள்ட்ட இல்லை, நல்ல உணவு இல்லை. ஆனால் காட்டில் உள்ள எதையோ ஒன்றா சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு உயிரோடு இருந்துட்டாங்க. இப்பவும் காட்டுவாசிகள் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த காட்டுவாசிகள் தான் விக்கிரங்களில் பயங்கரமாக இருக்கிறாங்க, பலி கொடுக்குறாங்க. என்ன இல்லாமல் போனது என்று செக் பண்ணி பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை. ஸோ கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போனதுனால அங்கே நரபலி பூஜைகள், சின்ன பிள்ளைகளை வெட்டுகிறது, வெளியே உள்ள மனுஷன் உள்ள வந்தால் அவனை வெட்டி பலி கொடுத்து கறி வைத்து சாப்பிடுகிறது, கேனிபிள் செலிப்ரேஷன் சொல்லி அங்கே மனிதனை வெட்டி சாப்பிடுகிற செலிப்ரேஷன்ஸ் இருக்கிறது. மனிதனை வெட்டி அவர்களை சுற்றி நின்று ஆடல் பாடி ஈட்டிகளை வைத்து முழங்கி அக்னியினால் எரித்து மனிதனை சுட்டு சாப்பிடுகிற வழக்கம் இருக்கிறது. இந்த நாட்களில் கூட அது நடக்கிறது. ஸோ ஆதிவாசியாக இருந்தாலே இலைகளையும் கனிகளையும் பறித்து சாப்பிட்டுக்கிடலாம். ஏதோ ஒன்று சாப்பிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். பாருங்கள், அதுக்கு பெரிய அடையாளம் தான் இந்த ஆதிவாசிகள். ஆனாலும் இந்த காட்டில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு உணவு கிடைத்தாலும் ஆத்தும ஆகாரம் கிடைக்காத அந்த ஒரே காரணத்தினால், வேத வசனம் கிடைக்காத அந்த ஒரே காரணத்தினால், அறியாமை என்ற இருளில் இருக்கிறதினால் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலே மாறி மாறி அடித்து கொள்ளுகிறார்கள். ஸோ இதில் இருந்து என்ன புரியுதுன்னா தேவச்சனமே, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை வசனம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உட்கார வைத்து 100 நாள் வசனம் தருகிறார்னா நீங்கள் போக போகிற பயணம் பயங்கரமான பயணம். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ லாங் ஜர்னி. கர்த்தர் உங்களை பெரிய பயணத்துக்கு அனுப்புகிறார். உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்த வார்த்தை நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு கூட மறந்துருக்கலாம். ஆனால் என்றும் மறக்காத உங்கள் இருதயத்துக்குள்ள வசனத்தை கர்த்தர் விதைச்சிட்டாரு. விதைச்சதுனால வசனம் இப்போ அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கு.
தாகத்தோட கேட்டீங்கல்ல, என் வாழ்க்கை மாறணும்னு கேட்டீங்கல்ல, இப்போ வசனம் என்ன கேட்டீங்கன்னு கூட மறந்து போயிருப்பீங்க. ஆனா வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு. ஒரு அருமையான தம்பி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்கிறான், ஐயா நான் எவ்வளோ பைபிள் வாசிக்கிறேனே, ஆனா ஒன்று கூட நினைவில்லையே. ஆம் தேவஜனமே, ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை அது நம்மளை சுத்திகரிக்கும், அது நம்மளோட பேசும். சில நேரம் அது நமக்கு மறந்தது போல இருக்கலாம், ஆனா நீங்க மறக்கல, அது உங்க இருதயத்துக்குள்ள போயிருக்கு. இருதயத்துக்குள்ள போனதுனால உங்க சிந்தனைக்கு என்னடா பேசுனாங்கன்னு கூட புரிஞ்சிருக்காது, ஆனா உங்க மனசுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும். தேவ திட்டத்தை அது உணர்த்தி இருக்கும். தேவன் என்ன செய்ய போறாருன்னு உங்க இருதயத்துக்கு தெரியும். உங்க சிந்தனைகள் பல கேள்விகளை கேட்கலாம். அதனால்தான் நம்ம வசனத்தை வைத்து சிந்தனைக்கு மறுபதில் கொடுக்கணும். ஏன் சிந்தனையே அடங்கி இரு என்று சொல்லணும். என் ஆத்துமாவை ஏன் வியாகுலப்படுகிறாய் என்று தாவீது கேட்கிறாரு. என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் என்று கேட்கிறாரு. ஏன் தாவீது தனக்குள்ளே கேட்டார் என்றால், அவருடைய ஆத்துமான்னு சொல்லுகிறது மனம், சித்தம், உணர்ச்சி என்று சொல்லப்படுகிற 3 விஷயத்தினால் ஆனது. அந்த ஆத்துமாக்குள்ள மறைந்திருக்கிறது சிந்தனை. அந்த சிந்தனை என்ன செய்கிறது? கேள்வி கேட்கிறது. அது கேள்வி கேட்கும் பொழுது உள்ளத்தில் உள்ள வசனம் என்ன செய்கிறது? அதற்கு பதில் கொடுக்கிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய். ஏன்னா அவருக்குள்ளே ஏன் பேசுகிறார்னா, ஒன்னு சிந்தனை, ஒன்னு இருதயம். சோ வசனம் எல்லாம் இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலைக்குள்ள வைக்கப்படுகிறது. சிந்தனை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை எப்படி இயேசு செஞ்சிருவாரா? அது எப்படி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க முடியும் என்றெல்லாம் சிந்தனை கேட்கும். ஏன்னா ஆண்டவருடைய அதிசயங்களை சிந்தனைக்கு புரிய கெப்பாசிட்டி கிடையாது. சிந்தனையால புரிய முடியாததுனால அது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அது எப்படி தண்ணி மேல நடக்க முடியும், இயேசு எப்படி நடந்தார் என்று கேள்வி கேட்கும் தேவஜனமே. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேவஜனம். சோ இன்னைக்கு பிசாசானவன் அநேக கேள்விகளை கேட்கும் பொழுது ஒரு வெடிகுண்டு போல உங்களுக்குள்ள வசனங்களை கர்த்தர் பதுக்கி வைக்கிறார். சும்மா இல்ல தேவஜனமே, கர்த்தர் சும்மா வார்த்தைகளை தரமாட்டார். அப்படி இன்னைக்கு வார்த்தையை தந்தாலும் அது உங்க இருதயத்துக்கு போவாது. இன்னைக்கு யூடியூப்ல எவ்வளவு ஆயிரக்கணக்கான செய்தி இருக்குது. எல்லா செய்தியும் நீங்க கேட்க முடிகிறதா? எத்தனை வல்லமையான தேவ மனிதர்கள் பேசுகிறாங்க. உங்களுக்கு டைம் இல்லை, நீங்க ஏதோ விதத்துல பிஸியா இருக்கிறீங்க. ஸோ வார்த்தை நிறைய வந்ததுனால கேட்க முடியுமான்னு கேட்டாலும் முடியாது. கர்த்தர் அனுமதிச்சு, கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு சித்தமுள்ள வார்த்தை மட்டும்தான் உங்ககிட்ட வரும். அது உங்களுக்குள்ள போகும். உங்களுக்கு இது புரியும். ஏராளமான தெய்வ மனிதர்கள் இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே லட்சக்கணக்கான வார்த்தைகள் வரும் பொழுது எல்லா வார்த்தையும் உங்கள் இருதயத்துக்கு போகுதான்னு கேட்டால் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் உங்களுக்கும் தரக்கூடிய வார்த்தை அது உங்களுக்குள்ள தான் போகுது. அதனால தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை அறியாமலே உங்கள் இருதயத்துக்கு இந்த வார்த்தை தேவை என்று அறிந்து ஏதோ விதமாக நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் சிந்தனை சொல்லுது, ஏன் இதை கேட்கணும், 100 நாள் ஜெபிக்கணுமா, இதெல்லாம் செய்யணுமா? நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு சாதாரண ஜெபம் தானே, இது ஒரு ஆராதனை தானே. ஆம் தேவச்சனமே, கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணதுனால இது உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்குது. இது உங்கள் இருதயத்தை நிரப்புது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வசனங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தாரு? ஏன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்கள்கிட்ட இதை கேளுன்னு சொல்லி இருக்கிறார். உங்களை அறியாமலே நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பல நேரம் உங்க சிந்தனை கேள்வி கேட்குது. ஆம் தேவஜனமே, நம்ம சிந்தனை கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். ஏனால் சிந்தனையால் தேவன் செய்கிற விஷயங்களை புரிய முடியாது. ஏன்னா சிந்தனை என்பது மாம்ச பகுதியில் ஒரு பகுதி, அது நம்ம பிரெயின்ல உள்ள ஒரு பகுதி. அதனால நம்ம ஆத்மாவுடைய நினைவாற்றல்கள், ஃபீலிங்ஸ் சொல்லக்கூடிய பல காரியங்கள்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ண வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதில் இடரல் அடைய வேண்டாம். இருதயமாகிய இந்த நல்ல பொக்கிஷத்தில் இருந்து வசனங்களை எடுத்து அநேகரை போஷிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வசனத்தை இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இதுதான் உங்களை வாழ வைக்கும். இதுதான் நீடித்த நாட்களாக உங்கள் பயணத்தில் கூட வரும். ஆண்டவராகிய இயேசுவை பிசாசு சோதிக்கும் பொழுது அவர் சிந்தனையில் உள்ள நினைவு ஆற்றலில் உள்ள வசனங்களை பேசவில்லை. அவருடைய உள்ளத்தில் இருந்து அலைய போல கொந்தளித்து வந்த அந்த அருமையான வார்த்தைகளை எடுத்து பேசினார். ஏனென்றால் ஆண்டவர் ஆல்ரெடி வார்த்தைகளை தியானித்து தியானித்து இரவெல்லாம் செபித்து உள்ளமெல்லாம் வார்த்தையினால் நிரம்பி இருந்தது.
அதனால ஒரு பால் பொங்குறது போல, ஒரு அரிசி பொங்கி வழிகிறது போல ஆண்டவருடைய உள்ளத்துல வசனம் பொங்கி வழிந்தது. பிசாசு கேட்ட பொழுது டாம் 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 என்று வசனங்களை அனுப்பி பிசாசை ஜெயித்தார். அது எதுவுமே நினைவில் உள்ள சிந்தனையின் உள்ள மனப்பாட வசனம் அல்ல. மனப்பாட வசனம் நல்லதுதான், அதை காட்டிலும் மிகவும் நல்லது உங்க உள்ளத்தில் உள்ள ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. பிசாசும் ஆவியாக தான் இருக்கிறான். ஆவிக்குரிய சரீரம் உள்ள அந்த பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க ஒரு ஆவிக்குரிய வசனத்தை தான் அனுப்ப முடியும். சிந்தனையில் உள்ள வசனங்களுக்கு ஆவியின் ஜீவனும் இல்லை. எந்த வசனம் எல்லாம் இருதயத்துக்குள்ள போகுதோ அதுதான் ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது தேவச்சனமே? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்திற்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. நீங்க போகிற பாதை நெடுநாள் பயணம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள பதுக்கி வைக்கிற இந்த தங்க கட்டிகளுக்கு மேலான அருமையான இந்த வார்த்தை, முத்துக்களை பார்க்கல விலையேறப்பட்ட வார்த்தை. ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த மாறாத ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வால்ட்டு, ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி நிறைந்த ஒரு பயங்கரமான ஏரியா என்றால் உங்கள் இருதயம். உங்கள் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல கர்த்தர் 100 நாள் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, வார்த்தை எங்க போனதுன்னு தெரியாது, 100 நாள் என்ன கற்றுக்கொண்டேன்னு கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்க உள்ளம் நிரம்பி இருக்கும். உங்களுக்கு தெரியும் சம்திங் இஸ் ஃபில்டு. ஏதோ ஒன்று நிரப்பப்பட்டிருக்குது. பள்ளம் நிரப்பப்பட்டிருக்கிறது. மலைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. என் முன்னாடி திறந்த வாசல் இருக்கிற அந்த விசுவாசத்தின் ஜெயக்கொடி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் கொடுப்பார். ஆம் தேவச்சனமே, என்னுடைய ஆரம்ப நாட்களில் கர்த்தர் என்னுடைய ஊழியங்கள்ல எனக்கு கொடுத்த பெரிய ஆயுதமே விசுவாசம் தான். என்னுடைய விசுவாசத்தில் என் மனக்கண்ணில் ஆண்டவர் ஊழியம் இப்படி இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் விசுவாசம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நான் கண்டிப்பாக சோர்ந்து போயிருப்பேன். ஏனால் விசுவாசம் என்பது பணத்தை காட்டிலும் பெரியது. எதெல்லாம் நடக்க போதோ பணத்தால் செய்ய முடியாததை கர்த்தர் விசுவாசம் மூலமாய் பேசி கொண்டிருப்பார். உங்க இருதயத்தில் ஏதோ ஒன்றை பேசி உன்னை கொண்டு நான் இப்படி செய்வேன் சொல்லி உங்க இருதயத்தை சமாதானப்படுத்தி வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களை கொண்டு இதை செய்வேன்னு சொல்லி உங்க மனதை தேற்றி வைத்திருப்பார். பார்த்தீங்களா? அதை இழக்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லுகிறார். இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களில் பார்ப்பீங்க, அதனுடைய விளைச்சல்களை பார்ப்பீங்க, மேன்மையை பார்ப்பீங்க, விடுதலையை பார்ப்பீங்க. எதெல்லாம் விதைச்சிங்களோ அதனுடைய அறுவடையை பார்ப்பீங்க. எல்லா கண்களையும் மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் வியாதியில கஷ்டப்படுகிறாங்களோ அநேகருடைய மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முடிவு வருகிறதை நீர் காட்டுகிற பிரகாரமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அநேகருக்கு விடுதலை வருகிறதற்காக நன்றி. தேவ ஜனமே, ஆவியானவர் காட்டுகிறார். அநேகருக்கு ஒரு ஷிஃப்ட் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டு போகிறதை தரிசனத்தில் காட்டுகிறார். எங்கே ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்களோ இந்த ஜெப நாட்கள் முடியும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த லெவலில் ஆண்டவர் கொண்டு போகிறார். இதை நான் தரிசனத்தில் பார்த்து கொண்டே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அதே போல தான் அநேகருடைய மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. மாதம் தேவையில்லாமல் மருத்துவ செலவுக்கு போன அந்த காசு இனி சேமிக்கப்படும். இனி சத்ரு அதை திருட மாட்டான். அநேகருக்கு வியாதியே இல்லை, பிசாசு வியாதி என்று பயன் காண்பித்து ஆமீன் உங்களுடைய காசெல்லாம் வீணாக்குகிறான். கர்த்தர் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட எல்லா தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்டாப் பண்ணி உங்களை விடுதலை ஆக்குறார். தேவச்சனமே, எந்த பாரத்தோடு இருந்தாலும் அப்பா சமூகத்தில் வைத்துட்டு நிம்மதியாக போய் தூங்கலாம், நிம்மதியாக போய் ஜெபிக்கலாம், நிம்மதியாக உங்கள் வேலைகளை செய்யலாம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துட்டார். இனிமே காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் பொறுப்பில் இருக்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஒரு காரியத்தை குறித்தும் சஞ்சலப்படவோ மனவேதனைப்படவோ கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. தேவச்சனமே, சமாதானத்தோடு போன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்வீர்களாக. பரிசுத்த ஆவியின் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களோடு எப்பொழுதுமே இருக்கும். தேவச்சனமே, உங்க ஆவியோடு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Be blessed in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.